நம்ம வீட்லயும் ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, பெண் குழந்தைங்க இருக்காங்க. என்னதான் பண்ணிட்டு இருக்கோம், எதனால இந்த மாதிரியான கேடுகட்ட வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்கணும். முழுக்க முழுக்க கஞ்சா போதை, குடி, இதெல்லாம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை தவறான வழியில வழிநடத்தி செல்லுது. ஒரு பக்கம் இந்தியா பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல டெவலப் ஆயிட்டு இருக்கு. இங்க நிறைய நல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள், தேடி தேடி படிக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு பக்கம் இருக்காங்க. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் போர்ஷன் இந்த மாதிரியான அடிக்ஷன், கஞ்சாவோட புழக்கம் அப்படிங்கிறது கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கஞ்சா சப்ளையரையே கூடயே வச்சு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு கேடுகட்ட ஆட்சியை தான் திமுக கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு சரளமா கிராம பகுதிகளில் இருந்து சிட்டி வரைக்கும் பாத்தீங்கன்னா ரூரல் அர்பன் பாகுபாடே இல்லாம எல்லா இடத்துலயும் மலிவான விலையில சரளமா கஞ்சா கிடைக்குது. அதோடைய எதிரொலி தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த மாதிரியான காட்சிகள். இந்த காட்சியை பார்க்கும் பொழுது எவ்வளோ மன வேதனையா இருக்கும். ஆனா பாருங்க, இதை பத்தி திமுக வாயவே திறக்க